Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.22 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து 2 நம்பர்ஸை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் நிற்கும். இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் இருக்குது, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போது எந்த ஸ்கொயர் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்னு பார்த்தா 2 2s are 4. இங்கேயும் 2 போட்டுக்கோங்க, அங்கேயும் 2 போட்டுக்கோங்க. அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் பை ஒய், அங்கே எக்ஸ் பை ஒய். இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி 4x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு போட்டுருங்க. சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே இறக்கிக்கோங்க. இப்போ மேலே நம்ம எழுதின இந்த கோஷன்ட்டை 2ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x பை ஒய் அதை சைடில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் கம்பேர் பண்ணிங்கன்னா வெறும் 5ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும். அதனால் இங்கேயும் +5 போடுங்க. அதே +5 மேலே போட்டுட்டு இப்போ இந்த 5 வச்சு இந்த ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x பை ஒய் இன்ட்டு 5 வந்து 20x பை ஒய் +5 இன்ட்டு +5 +25. சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் கேன்சல் ஆகிடும். 13 - 25 -12ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ்பிரஷன்ஸை கீழே இறக்கிடுங்க. இப்போது மேலே இருக்கிற இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் 2ஓட மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதுங்க. 2x பை ஒய் இன்ட்டு 2 பண்ணால் 4x பை ஒய் +5 இன்ட்டு 2 +10. இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து மைனஸ் இருக்கா, ஸோ நீங்கள் மைனஸ் போட்டுக்கோங்க. 4 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும், அதனால் 3 போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸ் பை ஒய் இருக்குது, இங்கே வேரியபிளே கிடையாது. அப்போ இந்த எக்ஸ் பை ஒய்யை ரெசிப்ரோக்கல் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. தட் இஸ் 3y பை எக்ஸ். அப்போ தான் ஒய்யும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போது இந்த டேர்மை அதே டேர்மை திரும்பவும் மேலே எழுதிட்டு இப்போ இந்த டேர்மையும் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4x பை ஒய் இன்ட்டு -3y பை எக்ஸ் பண்ணோன்னா எக்ஸ் பை ஒய் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு வெறும் 4 3s are 12 மட்டும் வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 3s are 30. அப்படியே அந்த y பை எக்ஸ் போட்டுருவீங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. y பை எக்ஸ் இன்ட்டு ஒய் பை எக்ஸ் பண்ணுறப்போ ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லா டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகிடும், 0 கிடச்சிரும். அப்போ தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களோட கோஷன்ட்டில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை எழுதி நீங்கள் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடணும். இப்போது ஸ்கொயரும் பவரில் இருக்கிற 1/2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மோடுலஸ் ஆஃப் 2x பை ஒய் +5 - 3y பை எக்ஸ் தான் இந்த சம்முடைய ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ்.